மக்களே எல்லாருக்கும் வணக்கம். 2025 பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இருந்து எக்கச்சக்கமான அப்டேட் வந்திருக்கு. எதுக்கு கொடுத்தான்னு தெரியல. மேபி இது வந்துட்டு உங்களுக்கு யாராச்சும் வந்துட்டு இங்கிலீஷ்ல ஆடியோ மெசேஜ் அனுப்பக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். What nonsense you are talking about me? I am English man. பப்ளிக்ல இருக்கீங்க கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் நீங்க அனுப்புற ஆடியோ மெசேஜ் வந்து டெக்ஸ்டா மாத்தி கொடுத்துரும். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே இந்த ஆப்ஷன் நீங்க ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் அந்த 3 டாட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்ல வந்ததுமே கிளிக் பண்ண உடனே செட்டிங்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா சாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. 4வதா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வாய்ஸ் மெசேஜ் டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் கேட்கும். ஃபர்ஸ்ட் பண்ணும்போது லாங்குவேஜ்ல வந்துட்டு இங்கிலீஷ் மட்டும் தான் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வேற லாங்குவேஜ் தெரிஞ்சதுன்னா பிரச்சனை இல்லை, தமிழ் கிடையாது கண்டிப்பா. இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஒரு 112 MB கிட்ட இருக்கும் மக்களே. அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். ஜஸ்ட் மேனுவல் கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. நான் இதை ஆன் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். நீங்க ஜஸ்ட் நான் சொன்ன ஆப்ஷன் பண்ணீங்களே போதும் மக்களே, சிம்பிளா வேலை முடிச்சிடும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்துக்கூடிய அந்த ஆடியோ மெசேஜுக்கு போங்க. நானே 2 மெசேஜ் போட்டிருந்தேன். ஓகே, அதை செலக்ட் பண்ணிட்டு மேல இருக்கக்கூடிய அந்த 3 டாட் இருக்குல்ல மக்களே, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. இங்க பாருங்க டிரான்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட இப்போ தெரியுதுங்களா? ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். புரிஞ்சுதுங்களா? சொல்லியிருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம.